ஹாய்ங்க. ஹீரோயினோட ஃபேமிலி ஃபுல்லாக அவங்க ஆல்ரெடி இந்த டவுன்லேருந்து ஷிஃப்ட் ஆகி வேறு ஊருக்கு வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு பல கனவுகளும் மேனிஃபெஸ்டோடு இந்த ஊருக்கு வருவாள். ஹீரோயின் வந்தோடனே அவளோட ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். ஹீரோயினும் அவன் தம்பியும் தனி ரூம் வேணும்னு சண்டை போடுறதுல ஹீரோயின் தலையில் அடிபட்டுரும். தம்பி சின்ன பையங்கிறனால அவங்க அம்மா எப்போவுமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹீரோயினோட அப்பா ஃப்ரெண்டுனால தான் அவங்க இந்த ஊருக்கே ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. அவங்க வேறு லஞ்சுக்கு இவங்களை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் அதை அப்படியே வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு போயிடுவாங்க. எல்லோரும் லஞ்ச் சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஹீரோயினோட அப்பா ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அவங்க பையனையும் கூப்பிடுவாங்க. அவர் தான் நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சாப்பிட உட்காருவார். சாப்பிட்ருக்கும் போது ஹீரோயினோட அம்மா எல்லாம் பேசிவிட்டு, நீங்கள் 2 பேரும் நல்லா பேசி பழகுங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு நாங்கள் மேரேஜ் கூட பண்ணி வச்சுருவோன்னு சொல்லுவாங்க. 2 பேரும் ஷாக் ஆயிடுவாங்க. அதுலேருந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2 பேரையும் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்புனோடனே ஹீரோயின் நேராக மெடிக்கல் ஷாப் போவோம். அவளோட காயத்துக்கு மருந்து வாங்க. ஆனால் அந்த மருந்துக்கான அமௌண்ட் இவளுக்கு ஃபுல்லாக இருக்காது. அதனால் அது வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே கரெக்டாக ஹீரோ வந்துடுவான். அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருப்பான். அதனால் அவனே வந்து அமௌண்ட்டை பே பண்ணிடுவான். உடனே ஹீரோயின் என்னோடய பேக்கெட் மணிலேருந்து உங்கள் அமௌண்ட்டை தந்தாரேன்னு சொல்லுவாள். ஆனால் ஹீரோ வேண்டாம், எனக்கு அதுக்கு பதிலாக ஃபுட் வாங்கி கொடுன்னு சொல்லிடுவான். சரின்னு இவங்களும் ஹோட்டல் போவாங்க. 2 பேரும் ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ திரும்பி அவளை ஓட்ட ஆரம்பிச்சிருவான். ஹீரோயின் கடுப்பாகி அங்கேருந்து கிளம்பிடுவான்.